சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஏற்கனவே சாபம்னு தெரியும், ஏற்கனவே அது அருவருப்புன்னு தெரியும், ஏற்கனவே அது பாவம்னு தெரியும். அதை தொட்டாவே அது பாவம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா கூட, அதை பாவம்னு தெரிஞ்சா அதை தொடாதேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிற்பாடு கூட அதை என்ன செஞ்சிடறோம், தொடுறோம். அது கர்த்தருக்கு நம்ம செய்யற துரோகம். ஆண்டவர் எச்சரிச்சிடறாரு பாருங்களேன். ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே எச்சரிச்சிடறார். தோத்துறோம், இதை தொடாதப்பா, இது உனக்கு வேண்டாம், இதனால உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, இந்த இடத்துக்கு இந்த நபரோட நீ கரங்கோர்க்காத, இந்த வீட்டுக்கு நீ போகாத, இந்த விஷயத்துல ஈடுபடாத, அது உனக்கு சாபமா மாறிடும், தொடாத அப்படின்னு சொன்ன பிற்பாடு கூட அது மேல இருக்கிற ஆசையும், அது மேல இருக்கிற நாட்டமும், அது மேல இருக்கிற விருப்பமும் நம்மளை தேடி போக வச்சு அதை எடுக்க வைக்குதுன்னா, நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்றோம்னு அர்த்தம், துரோகம் பண்றோம்னு அர்த்தம். யாருக்கிட்ட சொன்னார் தெரியுமா? தன்னுடைய ஜனம் என்று நினைத்து நம்பிக்கையோடு சொன்னார். எது துரோகம்? எது துரோகம்? நான் சொல்றேன், யார் ஒருவரை அதிகமாய் ஆண்டவர் நம்புகிறாரோ அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இது உனக்கு வேணான்னு ஒன்னு என்ன செய்றாரு, எச்சரிக்கிறாரு. ஆனா இந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எதை தொடாதுன்னு சொன்னமோ, எதை தொடாதேன்னு சொன்னாரோ அது மேலதான் கை என்ன செய்யுது. உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க பிரதர், சிஸ்டர். உங்க மேல வச்சிருக்கிற கர்த்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. உங்க மேல அவர் நம்பிக்கை வச்சதுனாலதான் சில விஷயங்கள்ல உங்களை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? எச்சரிக்கிறாரு. ஏன், எதனால எச்சரிக்கிறாரு? உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, உங்க மேல வச்சிருக்கிற நேசம், உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதனாலதான் நீங்க இதை செய்வீங்க, நான் சொன்னா என் பிள்ளை செய்யுன்ற அந்த நம்பிக்கையிலையும் அந்த நப்பாசையிலையும் தான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை எச்சரிக்கிறார். ஆனா நீங்க எல்லாத்துக்கும் ஊன்னு தலையாட்டிட்டு, சரியாண்டவரே சரியாண்டவரே சரியாண்டவரே, நான் இனிமே இப்படி இருப்பேன் ஆண்டவரே, நான் இனிமே இப்படி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, நான் இனிமே இப்படி நடப்பேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் எச்சரிப்பெல்லாம் வாங்கி கேட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் அதிலேயே நீங்க கை வைக்கிறீங்களே, அதுதாங்க துரோகம். அதுதாங்க துரோகம். உங்களுக்கு உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு நீங்க துரோகம் பண்ணலாமா? ஆண்டவர் வார்த்தை அழகா சொல்லுது, சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்.